ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு யம்மியான ப்ரௌனி ரெசிபி பார்ப்போமா? இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவனை வந்து பார்த்தீங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கிளாஸ் பவுலில் 1 கப்பு உருக்குன பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஒயிட் சுகர், ஒரு 3/4 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு ஊற்றுனதுக்கப்புறமும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3/4 கப்பு வந்து மைதா மாவு, ஒரு 3/4 கப்பு வந்து கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எனக்கு எதுவுமே சாக்லேட் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்து பட்டர் அப்ளை பண்ணி நம்ம கலக்கி வச்சுருக்க பேட்டரை ஊற்றி 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா யம்மியான ப்ரௌனி ரெடி. பட் ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படி ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணுங்கள், சில்லுன்னு சூப்பராக இருக்கும்.